வெல்கம் டு ஒயிட் பாட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. இது பிரியாணி, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானது 1 ஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காய பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கலாம். இதில் 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு இதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதில் நான் 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்க போகிறேன். நான் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் பிராய்லர் சிக்கன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழி வேணாலும் நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்த்துக்க வேண்டாம். நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதுலேயே வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். நான் இதில் ரெடிமேட் சிக்கன் மசாலா 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் இப்போது 500 ml தேங்காய் பால், ரொம்ப திக்கான தேங்காய் பால் நான் எடுக்கல, ரொம்ப தின்னான தேங்காய் பால் தான் நான் எடுத்திருக்கேன். அதை ஊற்றி நல்லா கிளறிக்குங்க. இப்போது 200 ml நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் குக் ஆகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கனால நல்லா அடி பிடிக்கும். ஆயில் நான் ரொம்ப சேர்க்கல. நீங்களும் ரொம்ப சேர்த்தாதீங்க. நான் ஆல்ரெடி சிக்கன்லேருந்தே நல்லா ஆயில் வரும். இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு மினிமம் அரை மணி நேரம் ஆகும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இப்போ மறுபடியும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு அரை மணி நேரம் கழித்து சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது சப்பாத்தி, பூரி, பிரியாணி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போது 1 கை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.